அடியார் அனைவருக்கும் வணக்கம். மின்சக்தி. மின்சக்தியானது ஓரிடத்தில் வெப்பத்தை உண்டு பண்ணுகிறது. மற்றொரு இடத்தில் மின்சக்தி குளிர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. ஓரிடத்தில் மின்சக்தி எந்திரத்தை இயக்குகிறது. சில இடங்களில் காந்த சக்தியாக மாறுகிறது. மின்சக்தி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வடிவெடுத்து செயல்படுகிறது. அதேபோல் இறைவன் ஒருவனே அனைத்து உயிர்களிலும் அந்தர்யாமியாக செயல்படுகிறான். கர்ம வினைகளுக்கு ஏற்ப எடுத்த சரீரத்தை பொறுத்து வாழ்வு மாறுபடுகிறது. ஆனால் இப்பிறவியில் நாம் குருவின் மூலமாக இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டோம். இந்த பேரறிவை பெற்றதன் விளைவாக குழந்தை ஒன்று எவ்வாறு தூணை இறுக பற்றி கொள்கிறதோ அதேபோல இறைவா, உன்னை நான் பற்றி கொள்வேன். அடியார் அனைவரின் பாதம் சரணம். நன்றி.